பிரபஞ்சத்தின்படி எந்த மாதிரி விஷயங்களை நீங்க முழுமையா கைவிட வேண்டும், எந்த மாதிரி விஷயங்களை கைவிட்டா இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்டது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும், உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை எப்படி நேர்மறையான எண்ணங்கள்ல வழி நடத்துறது அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க விரும்பக்கூடிய வகையில வாழ்க்கையை வடிவமைக்க விரும்பினா இந்த கேள்விகள்ல நீங்க தெளிவு பெறணும். அது உங்களுடைய கவனத்துக்கு வரும்போது அதற்கு நீங்க என்ன முடிவை எடுக்க போறீங்க அப்படிங்கறதையும் நீங்க தீர்மானிக்கணும். என்ன விஷயங்களை முழுமையா நீங்க கைவிட வேண்டும். அதாவது இல்லை என்று சொல்றது ரொம்ப ரொம்ப எளிதல்ல. இது உங்களுடைய வாழ்க்கையே மாத்தக்கூடிய வார்த்தை. எனக்கு நீங்க சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்ககிட்ட கேட்கும் போது, இல்லப்பா வாழ்க்கையே வெறுமையா இருக்கு, வெறுத்து போச்சு, ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு, ஏன்டா குழந்தைங்களை பெத்துக்கிட்டோன்னு இருக்கு, அப்பா அம்மாவை பாத்துக்க முடியல, கடன் தொல்லை, பிரச்சனை, இல்ல இல்ல இல்லன்னு இந்த வார்த்தைகளை பிரச்சனையை குறித்து நீங்க மத்தவங்க கிட்ட அறிக்கை இட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகளை தான் நீங்க கவர்ந்து இழுக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில எது இல்லையோ அதை நீங்க திரும்ப திரும்ப இல்லைன்னு சொல்லவே கூடாது. இப்போ உதாரணமா நான் ஒரு வழக்கறிஞராக விரும்பல, நான் குடிக்க விரும்பல, இது போன்ற பல விஷயங்களை நம்ம இல்ல அப்படின்னு சொல்லிட்டா அது நம்மளுடைய பாதை மாறும். ஏன்னா இது தப்பான விஷயங்கள். நான் ஒரு வழக்கறிஞராக விரும்பல, அப்ப நீங்க ஒரு அட்வொகேட்டா ஆகிறதுக்கு விரும்பல, ஆனா நீங்க படிச்சுட்டு இருக்கிறது ஒரு அட்வொகேட்டுக்கு தான். நான் ஒரு டாக்டராக விரும்பல, ஆனா நீங்க படிச்சுட்டு இருக்கிறது டாக்டருக்கு தான். அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும், உங்களுடைய படிப்புல நீங்க பின்வாங்கி போவீங்க, உங்களால அதை சரிவர முடிக்க முடியாது. நான் குடிக்க விரும்பல அப்படின்னா குடிச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி சொல்லும் போது அவன் அந்த குடியில இருந்து விடுதலை ஆவான். இதுவே நான் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வேலை இல்லை, என்னால வருமானத்தை ஈட்ட முடியல, பணம் இல்லை, காசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த தரித்திரம் உங்களை திரும்ப தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய பாதை மாறணும் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்தி அதுல பாத்தீங்க அப்படின்னா இல்ல இல்லன்னு சொல்லி நீங்க அறிக்கையிடக்கூடாது. நீங்க எதை மறுக்கணும் அப்படிங்கிறத தெளிவா ரொம்ப அழகா நீங்க யோசிச்சு பேசணும். எனக்காக நான் என்ன செய்யணும், உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்க ஒரு தெளிவா தீர்மானிச்சுக்கணும். எதை வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு உங்களுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கணும். என்ன நான் எப்படி முழுமையா மதிக்க முடியும், இதற்கு உங்களுடைய வாழ்க்கையை மாத்தி முன்னேற ஒரு முடிவை எடுங்க. அது சிறியதா இருந்தாலும் சரி, நீங்க முயற்சிக்க வேண்டும். இந்த 3 கேள்விகள் மேல நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் நீங்க ஒரு தெளிவுல வரணும். ஏன்னா எனக்கு எது வேணும், எது வேண்டாம், எது சரி, எது தப்பு, நான் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுறேன்னா நேர்மறையான வார்த்தைகளை பேசுறேன்னா என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு, பிறர்கிட்ட என்னுடைய கருத்துக்களை நான் நேர்மறையா தெரிவிக்கிறேனா அல்லது எதிர்மறையா நான் தெரிவிக்கிறேனா அப்படிங்கிறதுல நீங்க ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா உங்களுடைய வாய்கள்ல இருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் எப்பவுமே நேர்மறையானதாகவும் அதே சமயம் எப்பவுமே நடந்து முடிக்கக்கூடிய ஒரு கான்பிடென்டோட நீங்க அந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லணும். இல்லாம எப்பவுமே உங்க வாயில இருக்கவே கூடாது. உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்ககிட்ட ஏதேனும் பேசும்போது அவங்கள திட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அந்த சூழல் உங்களை கண்ட்ரோல் செய்யறத போல மாறிடணும். ஏன்னா உங்களை நீங்களே கண்ட்ரோல் செய்துக்கலாம். மற்றவங்களை எப்பவுமே திட்டி தீக்கிறதோ அவங்க மேல கோவப்படுறது இது எல்லாமே உங்களுடைய சூழ்நிலையை இன்னுமே இறுக்கப்படுத்தும். அது உங்களை ஒரு பாசிட்டிவான வைப்ல வைக்காம நெகட்டிவான ஒரு வைப்ல தான் வச்சுக்கும். இதை தடுக்க அவங்க என்ன சொன்னாலும் அதை நீங்க பாசிட்டிவா கையாளுங்க. உங்களை பிறர் தூண்டிவிட பாக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் சரி அந்த நேரத்துல நீங்க உணர்ச்சி வசப்படுறதை தடுத்து நடுநிலையோடு இருக்கணும். நீங்க கோவப்பட்டாலோ அல்லது மனம் துன்பப்பட்டு அழுதாலோ அது அவங்களுக்கு தீனி போடுறது போல ஆயிடும். அதனால அவங்க பேசுறத காதுல வாங்கவே வேண்டாம். உங்களை ஒருத்தர் எரிச்சல் படுத்த நினைக்கும் போது அந்த சமயத்துல அதை கடந்து போறது கடினமா இருக்கும். ஆனா அதை பொய்யா நீட்டிக்க கற்றுக்கோங்க. இப்படி செய்யும் போது அவரை சுலபமா நீங்க கடந்து போயிடலாம். நம்மால ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் வெறுப்பையும் பிரிச்சு பார்க்க முடியாது.
இதனால பிரச்சனைக்கு உரியவங்க நல்லது சொன்னாலும் நமக்கு தவறாதான் தெரியும். உங்களுக்கு ஒரு நபர் மீது வெறுப்பு இருந்தா அதை பிற வெறுப்புகளின் மீது காண்பிக்க வேண்டும். அதே போல உங்களை ஒருத்தர் ஒரு முறை வெறுத்திருந்தா கூட அடுத்தடுத்த வருடங்கள்ல உங்களை மதிக்கலாம். அதனால வெறுப்பை எப்பவுமே மனதுல வச்சுக்காதீங்க. உங்களுடைய கோபம் எப்பவுமே உங்களை அழிச்சிடும். நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்திங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நன்றி உணர்வோட இருங்க. இதையெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க வளமுடன்.